Assalamualaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. போத்தி ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்ட் ஆப்பில் ஃபஸ்ட்டு 75 டேஸ் அந்த டைம் பீரியடில் இருக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இது. கோல்டோட ரேட் 11,725 rupees per gram அப்படிங்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கான டேட் வந்து 26 November 2025. இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் இருக்கிறவங்க 111.39 போட்டால் 10 mg + 1 mg டோட்டலாக 11 mg ஆட் ஆகும். ஆனால் அப்படி போடாமல் 100 rupees பே பண்ணும்போது 9 mg + 1 mg டோட்டலாக 10 mg ஆட் ஆகும். இதில் 110 rupeesக்கு மேலே போடுற மாதிரி வந்துட்டாலே நம்ம 100 rupees பே பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு தான். என்ன ரீசன்னா, இந்த 100 rupees நம்ம 10 டைம்ஸ் போடும்போது 1000 rupees வருமா? இந்த 1000 rupees நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இதே இந்த 100 rupees 10 டைம்ஸ் போடும்போது 10 டைம்ஸ் நமக்கு 10 mg ஆட் ஆகும். ஸோ 100 mg நம்ம 1000 rupeesல வாங்கிட முடியும். இதே 111.39 அந்த rupees போட்டோன்னா 9 டைம்ஸ் போடும்போது 1002 rupees 51 paise அந்த அளவுக்கு அமௌண்ட் போட்டால் தான் நமக்கு 99 mg ஆட் ஆகும். ஸோ இதுலேயும் ₹2 எக்ஸ்ட்ராவாக ₹2.50 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இதுலேயும் 1 mg நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இப்படி நாம் 9 டைம்ஸ் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 10 டைம்ஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா 1 mg அப்புறம் ₹2 கம்மியாகவே நம்மளால் வந்து பே பண்ணிக்க முடியும். 99 rupees நம்மளால் பே பண்ண முடியாது. பட் 99 rupees அப்படின்னு சொல்லி போட்டோன்னா கீழே வந்து நமக்கு வெயிட் ஆடடில் 8 mg போனஸ் வெயிட்டில் 1 mg அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சுனாலே நம்ம 100 rupees பே பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு 75 டேஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான ட்ரிக்ஸ் தான். இதே 75 to 150 டேஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களா இருந்தால் 123.12 rupees பே பண்ணால் 11 mg + 1 mg டோட்டலாக 12 mg ஆட் ஆகும். நான் சொன்ன இந்த அமௌண்ட்டு இந்த கோல்ட் ரேட் இருக்கும்போது தான் 11,725 rupees per gram இருக்கும்போது தான் இந்த அமௌண்ட் ஒர்க் ஆகும். டெய்லி எந்த மாதிரியான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லியுமே என்ன அமௌண்ட் போடணுங்கிற போஸ்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்கனாலுமே அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டையுமே வந்து கெயின் பண்ணிக்க முடியும். அப்புறம் உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் டிரான்சாக்ஷனை இந்த 75 டேஸ்க்குள்ளேயே பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். 7% பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் கிராம்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி 75 to 150 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து புதுசாக இன்னொரு டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணி அதில் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 330 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா நம்ம போய் காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஜுவல்லரியாக கூட வாங்கலாம். பட் டிஜிகோல்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது காயினாக பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் நாம தானே பே பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.